வணக்கம். இது தீபிகா அதிர்வுகள். நான் உங்கள் ராகவ்குமார். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவா லவ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன மைண்ட்ல வரும் அப்படின்னா, இமிடியேட்டா ஒரு பொண்ணு, ஒரு பையன் அந்த மாரி தான் மைண்ட்ல வரும். நிறைய இடங்கள்ல வந்து நம்ம காதல பத்தி பேசுறோம். நம்ம வீடுகள்ல காதல் இருக்கலாம். நம்ம பக்கத்து வீட்ல லவ் இருக்கலாம். நம்ம எய்த்த வீட்ல லவ் இருக்கலாம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். படிக்கிற இடத்துல இருக்கலாம். சரவுண்டிங்ஸ் எல்லாமே நம்மள சுத்தி லவ் இருக்கலாம். லவ் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடியது. இது வந்து இயற்கை. இயற்கையில சில விதிகளும் உண்டு. இந்த விதிகளே சில மாற்றையும் வச்சிருக்கும். எப்படி வந்து குழந்தை பிறக்கும்போது ட்வின்ஸ் பிறக்குது. எப்பயுமே ஒரு குழந்தை தான் ஒருத்தருக்கு பிறக்கும் அப்படிம்பாங்க. ஆனா சில சமயம் வந்து ட்வின்ஸ் வந்து பிறக்குது. ஆண் பெண் தான் காதல் அப்படின்ட்டு. அப்படி இல்ல. ஆண் ஆணையும் காதலிக்கிறதும் இருக்கு. பெண் பெண்ணையும் காதலிக்கிறதும் இருக்கு. இது புதுசு இல்ல. இங்க நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்கள் இன்னொரு ஆண் மேல் கொள்ளக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி கே. அதே மாதிரி பெண் இன்னொரு பெண் மேல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து லெஸ்பியன்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு காதல் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த காதல் வந்து நம்ம குடும்பங்கள்லையோ, நம்ம பக்கத்து வீட்லையோ, நம்ம சரௌண்டிங்ஸ்லையோ வந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இப்படி யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இந்த வேலண்டைன்ஸ் டேல வந்திருக்கு. படம் பேரு காதல் என்பது பொது உடைமை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இவர் ஆல்ரெடி லென்ஸ், தலைக்கூத்தல் இந்த மாதிரி படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. இவர் ஒரு மாற்று சினிமாவை தான் எப்பயுமே இதுக்கு முன்னாடி முன் வச்சிருக்காரு. இந்த சினிமா வந்து இவர் மாற்று சினிமா, இது புதுமை அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்றாரு. ஆனால் இந்த லெஸ்பியன்ற ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஃபயர்னு ஒரு படம் வந்து ஆல்ரெடி 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துருச்சு. இப்போ சமீப காலங்களாக இந்த 5 to 10 இயர்ஸ்க்குள்ள நிறைய பண்பாலின ஈர்ப்பாளர்களை வச்சு நிறைய படங்கள் வந்து வந்துகிட்டும் இருக்கு. அதுல இதுவும் ஒரு படமாக தான் நம்ம பார்க்க முடியும். இந்த படம் மற்ற படத்துல இருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அதுக்குள்ள போவோம். இந்த படம் வந்து நம்ம முதல்ல பாராட்டுறதுக்கு ஒரு சில விஷயங்களை, முதல் விஷயம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. ஒரு வீடு தான் அதில் பெரும்பாலான 75% காட்சிகள் வந்து அந்த வீடுலேயே படமாக்கியிருக்காங்க. ஒரு சிறிய நடிகர்களை வச்சு தான் அந்த படத்தை வந்து படமாக்கியிருக்காங்க. ஸோ இப்படியும் ஒரு படம் வந்து எடுக்க முடியும், சின்ன பட்ஜெட்லேயும் இன்றைக்கி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அந்த டேரக்டர் நம்ம பாராட்டிட்டு படத்தை பற்றி பேசலாம். நம்ம வந்து லிஜா மோல் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஜெய் பீம் படம்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல திறமை வாய்ந்த நடிகை. அவங்க தான் இந்த படத்துடைய முக்கிய ஹீரோயினாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அனுஷான்னு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க முக்கியமாக. அப்புறம் நம்ம ரோஹிணி நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வினித் நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் முக்கிய வந்து கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம லிஜா மோலும் ரோகிணியும் வந்து மகள் அம்மா. இவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து தன்னுடைய பொண்ணை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு நாள் ஒரு 20-28 வயசு ஆகும்போது பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, யாரையா லவ் பண்ணுறியாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம்மா நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னா, உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்வர்டாக திங்க் பண்ணக்கூடிய அம்மா ரோகிணி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த பையனை வர சண்டே அன்னைக்கு கூட்டிகிட்டு வா, நம்ம வந்து அந்த பையன்ட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த பையனும் வந்து கூட்டிகிட்டு வர்றான் அப்படின்றதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. அந்த பையனும் இன்னொரு பொண்ணும் வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மெதுவாக. இந்த அம்மா வந்து அந்த பையன் தான் வந்து லவ் பண்ணுறான் போல் இருக்குன்னு தன் பொண்ணை நினச்சிக்கிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நான் அந்த பையனை லவ் பண்ணல, நான் லவ் பண்ணுறதை வந்து இந்த பொண்ணு பேர் வந்து நந்தினி, நான் இவங்கள தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அது அம்மாவுக்கு வந்து ரோகிணி அம்மாவுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இது எப்படி நம்ம வந்து பண்ண முடியும், இது நம்ம இயற்கைக்கே ஒரு முரண்பாடான விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த நந்தினின்ற பொண்ணை வந்து போமா வெளியே, நீ விட்டு அப்படிங்கிறாங்க. இந்த நந்தினி சொல்கிறாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த சீன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெம்போவில் தான் அந்த படத்தை வந்து காட்டியிருக்காரு. இதில் நாம் இப்படியே உருவகப்படுத்திக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு கேரக்டர் வந்து பெண்ணாகவும் இன்னொரு கேரக்டர் வந்து ஆணாகவும் நம்ம வந்து உருவம் படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த 2 பெண்களுமே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணால் என்ன பிரச்சனை வருமோ அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து அது முதல்ல வருது. அந்த பொண்ணு வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, அடம் பிடிச்சி அந்த வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷனில் அந்த இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, அதாவது இவங்க அப்பாவை, லிஜாமோட அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பிரிஞ்சு போயிருக்காரு. சின்ன வயசுலேயே பிரிஞ்சு, ஏதோ சில காரணங்களால், தனிப்பட்ட காரணங்களால் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போய் வேறு இடத்துல இருக்கார். வேறு குடும்பம் அவருக்கு இருக்குது தனியாக. ஸோ அவரை வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவர் வர்றாரு. அவர் வந்து டிஸ்கஷன் பண்ணுறார், இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதனால் என்ன தப்பு என்ன ரைட்டுன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. இதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படம். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு விவாதத்தை முன் வச்சிருக்கு. ஆனால் முதல் ஹாஃப் வந்து இந்த படம் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னா, டக்குன்னு அந்த படத்துக்குள்ளே அவர் போயிருக்காரு. இது 2 மணி நேரத்துக்கும் ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கம்மியான ஒரு நேரத்தில் தான் இந்த படம் போடுது. இன்னும் சில விஷயத்தை அவர் வந்து டீட்டெயிலிங்காக சொல்கிறதுக்கு வந்து அந்த சில விஷயங்கள்லாம் தேவை இந்த படத்துக்கு. ஸோ இன்னும் இந்த படத்துக்கு ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இந்த படத்தை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இந்த படத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த படத்தில் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அன்புன்ற
அன்புன்றது பொதுவானது, உண்மைதான். அன்புன்றது பொதுவானது, அது ஆண் பெண்ணுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெண் வந்து இன்னொரு பெண் மேலே வைக்கலான்றாங்க, உண்மைதான். அதே டயத்தில் இந்த கே ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. அதையும் வந்து இவங்க வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த 20 வருஷத்துக்குள்ளே, இந்த 10 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த படம் ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து நம்ம இன்னும் சொல்லாமையே விட்டுருச்சு. சரி, இது வந்து இந்த படம் இரண்டாவது பாதி பெரும்பான்மையான காட்சிகள் என்ன, பெரும்பான்மையான காட்சியில் இரண்டாவது பாதி முழுவதுமே வந்து உரையாடல் அப்படின்ற ஒரு களத்தில் தான் இந்த படம் வந்து போயிருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, வினித் கேரக்டர், அப்பா கேரக்டர் வந்து சொல்கிறாரு, இது வந்து தப்பானது, இது வந்து நேச்சருக்கு வந்து ஒரு அகெயின்ஸ்டான விஷயம், இப்படியே நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து வம்சம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஸோ வந்து இந்த கேள்விகளும் நம்மக்கிட்ட படத்தில் இருக்குது. இந்த கேள்விகள் நமக்குள்ளேயும் எழுது. இதை வந்து இயற்கைக்கு முரணானது தான். ஆமாம், உண்மை இயற்கைக்கு முரணானது தான். இது வந்து சொசைட்டி ஏற்றுக்காது தான். இது அந்த கேரக்டர் வந்து இந்த சொசைட்டியை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு இருக்கலாம், தவறு கிடையாது, எல்லாமே ஓகே தான். இதை வந்து நம்ம இந்த படத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தை வந்து கேள்வி கேட்குற படமாக தான் அது வந்து சொல்கிறாங்க. ஆணாதிக்க மனோபாவத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இந்த லெஸ்பியன் உறவை காட்டுறாரோ இந்த டைரக்டர் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் வரலாம். ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி இது ஆணாதிக்கத்துக்கு ஒரு சொல்யூஷனாக லெஸ்பியனை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தோணலாம். லெஸ்பியன் உணர்வுகள் வந்து சரியானது தான் நீங்கள் நினைக்கலாம். என்னடா இது படம், என்னடா இது கதை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய பார்வையை பொறுத்து தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. அதனால் வந்து ஏன்னா இதில் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து வேலைக்காரியாக நம்ம தீபா அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை போட்டு அந்த வீட்டுக்காரன் போட்டு அடித்து ரொம்ப இது பண்ணுறான். அவங்க வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறான். அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த தீபா அம்மா என் பொண்ணையே போட்டு இப்படி வந்து சாகடிக்கிறான், நீங்கள் பேசாமல் வந்து இந்த லெஸ்பியனில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குது. ஸோ வந்து இது இப்படி வந்து ஆணாதிக்க கொடூரங்களுக்கும் ஆணாதிக்க சிந்தனைக்கும் ஒரு சரியான சொல்யூஷன் வந்து லெஸ்பியனா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. லெஸ்பியன்றது சரியான தீர்வா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வருது. சில நாடுகள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம். ஏன்னா அந்த விவாதத்தை அந்த படத்துலேயே அவங்க வைக்கிறாங்க. இந்த படம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் அதில் 16+ போடுறாங்க. நீங்கள் 16+ இருந்தால் மட்டும் இந்த படத்தை வந்து உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நிறைய வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். இந்த மாதிரியான சிக்கல்களில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி பார்க்குறாங்க, எப்படி கையாண்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிஜா மோலுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டை வந்து சொல்லி ஆகணும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணாக வர்றாங்க, அழுது வெடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஆணை பார்த்தா எப்படி வந்து ஒரு கூச்சம் உடம்புல ஒரு பெண்ணுக்கு வருமோ, அதை ஒரு பெண்ணை பார்த்தா இயல்பாக வந்து வருது அவங்களுக்கு. அது ரொம்ப நல்லா வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு நல்ல திறமையான நடிகையால் தான் அதை வந்து காட்ட முடியும். அதுக்கு வந்து இன்னொருத்தராக பேராக வரக்கூடிய அவங்க அனுஷா, அவங்க வந்து எப்போயுமே ஒரு மாதிரி உம்முன ஃபேஸை வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒரு மேல் வந்து எப்படி நடந்துக்குவானோ, மேல் வந்து ஒரு கொஞ்சமாக அந்த ரஃப்பாக இருப்பான் இல்லையா, அந்த கேரக்டர் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த நந்தினி கேரக்டர் வரக்கூடிய அனுஷா, அப்புறம் ரோகிணி தான் பொண்ணு வந்து அதாவது முற்போக்காக யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷன் வரும்போது வந்து ரொம்ப சராசரி தாயாக வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அந்த விஷயமெல்லாம் ரோகிணி வந்து கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் அனுபவம் வந்து அவங்களுடைய நடிப்பில் தெரியுது. வினித் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. வினித்தும் வந்து தன் பார்ட்டை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான நடிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. இது நல்ல படம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல படமாக இல்லையான்றது நம்மளுடைய கருத்தை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய பார்வையை பொறுத்து இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு மாற்று சினிமா. இது வந்து கண்டிப்பாக ஒரு பேரலல் மூவி. அதனால் இந்த டைரக்டர் வந்து எப்போயுமே பேரலல் மூவி தான் எடுக்கக்கூடியவர். இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களும் பேரலல் மூவி தான். ஸோ இது ஒரு பேரலல் மூவின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்று சினிமாவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். தீபிகா அதிர்வுகளுக்காக உங்களிடமிருந்து இப்போது விடைபெறுகிறேன். நான் ராகவகுமார். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.